நண்பர்களுக்கு வணக்கம். நாள்தோறும் தங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், இறைவன் அருள் பெறுவதற்கு. இன்று அக்ஷயபுரீஸ்வரர் கோவில் பேராவூரணி, தஞ்சாவூர் மாவட்டத்தின் பேராவூரணியில் அமைந்துள்ள அருள்மிகு அக்ஷயபுரீஸ்வரர் கோவில். இது சாதாரண சிவன் கோவில் இல்லை. அக்ஷயம் என்றால் குறையாத செல்வம், முடிவில்லாத அருள். அதனால் இங்கு வழிபட்டால் வாழ்க்கையில் வளமும் நிம்மதியும் பெருகும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். பல நூற்றாண்டுகள் பழமையான இந்த ஆலயம் சோழர்களின் கட்டிடக்கலையில் நினைவுபடுத்தும் விதத்தில் அமைந்துள்ளது. கோவிலின் கருவறையில் அருள்பாலிக்கும் அக்ஷயபுரீஸ்வரர் மிக அமைதியான தோற்றத்தில் பக்தர்களுக்கு அருள் தருகிறார். அவருடன் அம்பாலாக அருள்பாலிக்கும் அம்மன் கருணையின் வடிவமாக திகழ்கிறார். இந்த கோவிலின் மிக பெரிய சிறப்பு, இங்கு பக்தியுடன் வேண்டினால் குடும்பத்தில் உள்ள பணத்தட்டுப்பாடு குறையும், திருமணத்தடை நீங்கும், மனக்கவலை அகலும் என்று நம்பப்படுகிறது. மகா சிவராத்திரி, பிரதோஷம், கார்த்திகை தீபம் போன்ற நாட்களில் இந்த ஆலயம் பக்தர்களால் நிரம்பி வழியும். அப்போது முழுக்க முழுக்க ஓம் நமச்சிவாய என்ற மந்திர ஓசை மட்டுமே கேட்கும். அந்த ஆன்மீக உணர்வு அங்கே சென்றவர்களுக்கு புரியும். கோவிலின் பழமையான தூண்கள், சுவர்களில் காணப்படும் சிற்பங்கள், அமைதியான பிரகாரம், இவை அனைத்தும் நம்மை சில நிமிடம் வேறொரு உலகத்திற்கே அழைத்துச் செல்கின்றன. வாழ்க்கையில் நிம்மதியும் வளமும் இறையருளும் வேண்டுமென்று நினைப்பவர்கள் ஒரு உரை பேராவூரணியில் உள்ள அக்ஷயபுரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வாருங்கள். அருள் குறையாது, வளம் தடைபடாது. அதுவே அக்ஷயபுரீஸ்வரின் மகிமை. ஓம் நமச்சிவாய. சிவாய நம சொல்வர்களுக்கு ஒரு காலம் அபாயமில்லை. ஹரஹர நம பார்வதிபதியே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. கண்காட்டு நுதலானும் கடல்காட்டு கையானும் பெண்காட்டு உருவானும் பிறைகாட்டு சடையானும் பண்காட்டு உருவானும் பயிர்காட்டு புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடைகாட்டும் கொடியானே. பேயடையா பிரிவு ஏதும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரப்பெறுவார் ஐயுற வேண்டா ஒன்றும். வேயனதோல் உமைவங்கன் வெண்காட்டு முக்குலநீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே. மண்ணோடு நீர் அனல் காலோடு ஆகாயம் மதிரவி எண்ணில் வரும் இயமான நிகவரமும் என் திசையும் பெண்ணினோடு ஆண் பெருமையோடு சிறுமையுமாம் பேராளன் விண்ணவன் கோன் வழிபட வெண்காடு இடமா விரும்பினனே. விடமுண்ட மிழற்று அண்ணல் வெண்காட்டின் தன்புறவின் மடல்விண்ட முடத்தாழை மலரை குறுகென்று தடமண்டு துறை கொண்ட தாமரையின் பூமறைய கடல்விண்ட கதிர்முத்த நகை காட்டும் காட்சியதே. வேலைமலி தன்கானால் வெண்காட்டான் திருவடிக்கு மாலை வலி வன்சார்ந்தால் வழிபடினன் மறையவந்தன் மேலடர் வெண்காலன் உயிர் விண்டவனை நமந்தூதர் ஆளன் அடியார் என்று அடர அஞ்சுவரே. தன்மதியும் வெய்யரமும் தாங்கினான் சடையனுடன் உண்மதியனுதல் உமைவோர் கூறு உகந்தான் உரைகோயில் பன்மொழியால் அவன் நாமம் பலவோத பசுங்கில்லை வெண்முகில் சேர் கருமனை மேல் வீற்றிருக்கும் வெண்